அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் லட்சிய மாநாட்டிற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. மாநாட்டில் பாசறை கீதம் வெளியிடப்பட்டு தமிழகத்தை சீரழித்து வரும் திமுக அரசை விரட்டியடிக்க அதிமுக சார்பில் உறுதிமொழி ஏற்பு. இளைஞர்களை இளம்பெண்களை போதை கலாச்சாரத்திற்குள் தள்ளி கொண்டிருக்கிற ஸ்டாலின் தலைமையிலான காட்டாட்சி தர்பாருக்கு முடிவு கட்டி மக்கள் நலத்தை பேணுகிற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அரசு அமைப்பதற்கு நம்முடைய முழுமையான உழைப்பை கொடுப்போம். இன்றைக்கு பல பேருக்கு தூக்கம் வராது. கோட்டையில் இருப்பவர்களை வீட்டிற்கு அனுப்புகிற கூட்டம் அதிமுக. தீய சக்தி திமுகவை வீழ்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கிய கட்சி அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. கோட்டையிலே இருக்கின்றவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கூட்டம். வேலூர் கோட்டையிலே நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறையுடைய சிப்பாய்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். இந்த இளைஞர் பட்டாளங்கள் 234 தொகுதியிலும் வென்று கழக ஆட்சி நிறுவதற்கு அடித்தளமாக விளங்கக்கூடியவர்கள் இங்கே என் முன் இருக்கின்ற இந்த இளைஞர் பட்டாளங்கள். யாரையும் நாடி நாங்கள் கிடையாது, எங்களை நாடிதான் யாரும் வருவார்கள். 200 தொகுதிகள் அல்ல 234 தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அதிமுக அறிக்கை, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது, மக்களை நம்பி இருக்கின்றது. யாரை ஒட்டியும் அரசியல் செய்வது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக தொண்டர்கள் பொதுமக்களை நம்பி இருக்கின்ற கட்சி. திமுக அரசு அதிகார திமிர் பணத்திமிருடன் மக்கள் நலன் பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பதாக சி.வி. சண்முகம் எம்பி குற்றச்சாட்டு. உலகிலேயே முதன்முறையாக விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு ஸ்டாலின் அரசுதான் எனவும் காட்டம். இன்னைக்கு ஆளுகின்ற திமுகவுடைய அரசு ஆணவம் அகமாவத்தில் உச்சத்தில் இருக்கிறது. பணத்திமிர், அதிகார திமிர், ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற திமிரிலே நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஆணவத்தில் இன்னைக்கு இந்த அரசு இருக்கிறது. மக்களை பற்றி கவலை இல்லை, தாய்மார்களை பற்றி கவலை இல்லை, விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. உலகத்திலேயே இதுவரை பல போராட்டம் நடந்திருக்குது. கைது பண்ணுவாங்க, சிறையில் வைப்பாங்க, வழக்கு போடுவாங்க, பெயிலில் வருவோம், அதெல்லாம் நடந்து எல்லாம் பார்த்துருக்கோம். குண்டர் சட்டத்தில் யாரை கைது செய்வோம்? சாராயம் விற்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன், பெருங்குற்றங்களை செய்கிறவங்க, இந்த வெடிகுண்டு நக்சல் அப்படிப்பட்டவர்கள் தான் குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும், செய்வாங்க. இது வரைக்கும் எல்லா அரசாங்கம் செய்திருக்கிறது. உலகத்திலேயே முதல் முறையாக விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு இந்த ஸ்டாலின் அரசு. என்னையா பண்ணா அந்த விவசாயி? என்ன பண்ணான்? நான் பாடுபடுற நிலம், என் நிலத்தை எடுக்காத, என் நிலத்தை எனக்கு கொடு, என் நிலத்தை பறிக்காத, எனக்கு அதுதான் சோறு போடுது, அதுதான் என்னை வாழ வைக்குது, அந்த நிலத்தை பறிமுதல் செய்யாதன்னு போராடுறான். வேற என்ன சொன்னான்? வேற ஒன்றும் கேட்கல அவன். என் நிலத்தை எடுக்காத, என் நிலத்தை எனக்கு கொடு, நீ அதை பறித்து முதலாளிக்கு கொடுக்காத, பெரிய பெரிய அதானி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்காத, நான் எங்கே போவேன்? நீ கொடுக்குற அந்த 50,000 20,000 10 நாள் 20 நாள் செலவு பண்ணிட்டு அப்புறம் நான் எங்கே போகிறது? நான் எங்கே வேலைக்கு போவேன்? என் பசங்களை எப்படி காப்பாற்று? என் குடும்பத்தை போராடுறோம். நீ கொடுக்காட்ட போ, இல்லை கைது பண்ணி விட்டு. ஆனால்
அப்படிப்பட்ட விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு இந்த ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை. காவல்துறை உயர் அதிகாரியையே காப்பாற்ற முடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என அதிமுக எம்பி CV சண்முகம் கேள்வி. டெய்லி பேப்பரும் டிவியும் திறந்தா எது வருதோ இல்லையோ அங்கே பெண் கற்பழிப்பு. கற்பழிப்புனா ஒருத்தவர் இல்லை, 4 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 5 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 1 வயசு குழந்தை கற்பழிப்பு, 4 வயசு குழந்தை கற்பழிப்பு, 30 வயது பெண் கற்பழிப்பு, வீடுக்குள்ளே பூந்து கற்பழிப்பு, 80 வயசு மூதாட்டியும் கற்பழிப்பு. யாரையுமே இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல, யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்புறம் எங்கேயும் அவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு? காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி, பெண் அதிகாரி கல்பனா நாயகி அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற போது சாதாரண மக்களுக்கு உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டாலின் அரசு பாதுகாப்பு கொடுக்கும்? பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகவின் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி சுதந்திரமான தமிழகத்தை உருவாக்க புரட்சி தமிழர் எடப்பாடி K. பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். வேலூரில் நடைபெற்ற அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் எழுச்சி மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பேச்சு. சொல்லி ஒரு குடும்ப ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முடிவு கட்ட வேண்டும். வரும் 26 மீண்டும் ஒரு சுதந்திர தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். ஒரு குடும்ப ஆட்சியை விரட்டடிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய ஒரே தலைவர், தகுதி வாய்ந்த ஒரே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய ஆண்டுகள் தான் இருக்கின்றது. ஆக எம் அனைவரும் இணைந்து பணியாற்றுங்கள். ஒருவருக்கொரு இணைந்து நம்முடைய லட்சியம் என்ன? பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியம். ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புரட்சி தமிழர் எடப்பாடி K. பழனிசாமி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார். வேலூரில் நடைபெற்ற இளைஞர் இளம்பெண்கள் எழுச்சி மாநாட்டில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு பேச்சு. 7.5% கொடுத்த எடப்பாடியார் வேண்டுமா இல்ல கஞ்சா ஆட்சி வேண்டுமா? இன்னைக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த ஐயா எடப்பாடியார் ஆட்சி வேணுமா? கள்ளச்சாராயத்தை சத்த திமுக ஆட்சி வேணுமா? இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்துவிட்டு பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய திமுகவுக்கு தகுந்த பாடம் புகட்டுவோம். வேலூரில் நடைபெற்ற அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் லட்சிய மாநாட்டில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் VPP பரமசிவம் பேச்சு. பாசறை இந்த வேலூர் கோட்டையில ஏற்படுத்தி இருக்கிற புரட்சி என்பது இளைஞர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி, பெண்களினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி, படி என்று அதிமுக கொடுத்த மடிக்கணினியை பறித்து குடி என்று கஞ்சாவை கொடுத்திருக்கிற திமுகவின் அராஜக ஆட்சிக்கு இறுதியாக முட்டுப்புள்ளி வைக்கிற ஒரு புரட்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேனி மாவட்டம் போடியில் அரசு பொறியியல் கல்லூரியில் உயிரிழந்த மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். கழிவறையில் ரத்தம் சிதறி கிடந்த புகைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் எறும்பு கடித்திருந்தால் கூட இவ்வளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்குமா என காவல்துறைக்கு பெற்றோர் கேள்வி. திருநெல்வேலியில் கல்லூரி மாணவர் விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறை தெரிவித்த செய்திக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மாணவன் மரணத்தில் யாருக்கேனும் தொடர்பிருப்பின் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை வண்ணாரப்பேட்டையில் தாய் தந்தையை இழந்து தாத்தா பாட்டியுடன் வசித்து வந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் திராவிட மாடல் ஆட்சியில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்புத்துறையிடம் பொதுமக்கள் புகார் அளித்த போதும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்புக்காக வழக்கு பதிவு செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பில் தாய் தந்தையை இழந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்து வைத்த இளைஞர் மற்றும் அவரது பெற்றோர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாத திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் தன்னை அப்பா என்று அழைப்பதை கேட்கும்போது ஆனந்தமாக உள்ளதாக கூறும் முதலமைச்சர் குழந்தை திருமணங்களை தடுப்பது குறித்து எப்போது நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலைய நடைமேடையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். முதலில் பெண் காவலரை தாக்கி நகை பறிக்க முயற்சி நடைபெற்றதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது வன்கொடுமை முயற்சி நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ள அவலம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருப்பத்தூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் காவலரை கண்மூடித்தனமாக தாக்கி 10 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு உள்ளான சம்பவத்தில் வலுக்கும் போராட்டம். பள்ளியின் தாளாளரை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் தவளக்குப்பம் சந்திப்பில் மாணவ மாணவிகள் சாலை மறியல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் இன்ஸ்டாகிராமில் பழகிய 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய லாரி ஓட்டுநர். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கையாலாகாத ஸ்டாலின் அரசு வெற்று வாய்ச்சவடால் மட்டுமே பேசி வருவதாக பெற்றோர் ஆத்திரம். ஈரோட்டில் தனியார் பள்ளியில் படித்து வந்த மாணவனுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பி பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளை தொடர்ந்து மாணவர்களும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் சம்பவம் அதிகரித்துள்ளதாக பெற்றோர் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டத்தில் உள்ள சீமுட்லூரில் உள்ள அரசு கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை கண்டித்து அரசு கல்லூரிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிய மாணவர்கள். ஒன்றிய அரசே தமிழக அரசே, ஒன்றிய அரசே தமிழக அரசே, ஒன்றிய அரசே தமிழக அரசே, எங்கே போகுது எங்கே போகுது, எங்கே போகுது எங்கே போகுது, நாட்டின் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, எங்கே போகுது எங்கே போகுது, எங்கே போகுது எங்கே போகுது. தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 4470 போக்சோ வழக்குகள் பதிவான நிலையில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 6920ஆக உயர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது கூட்டணி கட்சியினரும் விமர்சித்துள்ளதால் செய்வதறியாது தவிக்கும் திராவிட மாடல் அரசு. தமிழக போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் செய்வதறியாது தவித்து வரும் திராவிட மாடல் முதல்வர். சாம்சங் நிறுவனத்தின் அராஜகத்தை கண்டித்து குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள். ஸ்டாலினின் திமுக அரசும் தொழிலாளர் நலத்துறை தொழிற்சாலைக்கு ஆதரவாகவும் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் செயல்படுவதாக திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் குழவிக்கல்லால் அடித்து கொலை செய்த மனைவி. வேறொரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் ஆத்திரம்.
பெரம்பலூர் மாவட்டம் தொண்டமாந்துறையில் மது போதையில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர கணவன். தடுக்க வந்த மகளையும் கத்தியால் குத்தியதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தை கடனாக கேட்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டிச் சென்ற இளைஞரை தேடிச் சென்ற பெண்ணின் உறவினர்கள் இளைஞரின் உறவினரை குத்தி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து தொடர் கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சொத்து பிரச்சனை காரணமாக மாமனை மைத்துனரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த கொடூரம். தமிழகத்தில் கடந்த 12 மணி நேரத்தில் மட்டும் 3க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். திருவண்ணாமலை அருகே குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த அரசு ஊழியர் உட்பட 3 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களே போதைப் பொருள் விற்கும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தடை செய்யப்பட்ட 8 கிலோ குட்கா மற்றும் 30 மது பாட்டில்களுடன் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட பொருட்கள் எப்படி கிடைக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் காவல்துறைக்கு தெரியாமல் இது எப்படி நடைபெறும் என்றும் கேள்வி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 50,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களுடன் அண்ணன் தம்பி சிக்கினர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழ்நாட்டிற்குள் எப்படி வருகிறது என கேள்வி எழுப்பி உள்ள மக்கள் ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் மக்கள் கேள்வி. சென்னை தண்டையார்பேட்டையில் சட்டவிரோதமாக வீடுகளுக்கு நேரடியாக சென்று மது பாட்டில்கள் விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வாட்ஸ்ஆப்பில் இருப்பிடத்தை அனுப்பினால் மது பாட்டில்கள் உடனடியாக கிடைப்பதாக பொதுமக்கள் கூறியுள்ள நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை என்னதான் செய்கிறது என மக்கள் கேள்வி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தமிழகத்தில் 100 வேலை நாட்களில் 43 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். 2000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உள்ள நிலையில் வெறும் 140 கோடி ரூபாய் மட்டுமே மைனாரிட்டி பாஜக அரசு வழங்கியதால் சுமார் 91,67,000 பணியாளர்கள் வேலையில்லாமல் தவித்து வருவதாக குற்றச்சாட்டு. போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்களாகியும் பணி நியமனம் இல்லாததால் வரும் 21ஆம் தேதி குடும்பத்துடன் போராட்டம் நடத்த பட்டதாரி ஆசிரியர்கள் முடிவு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் அதனை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணமா என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 185 டன் மானிய யூரியா உரத்தை பதுக்கி வைத்திருந்தவர் சிக்கினார். விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுக்கப்படும் யூரியா மூட்டைகளை தனிநபர் எப்படி பதுக்கி வைக்கப்படும் என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இதற்கு பின்னணியில் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட எல்லிஸ்புரத்தில் எவ்வித பாதிப்பும் இல்லாத குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை இடிப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு. இடிந்து விழும் நிலையில் உள்ள குடியிருப்புகளை எல்லாம் அகற்றாமல் எவ்வித பாதிப்பும் இல்லாத குடியிருப்புகளை எதற்காக அகற்ற வேண்டும் என மக்கள் கேள்வி. திருச்சியில் மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய மின்வாரிய அதிகாரி உள்பட 2 பேர் சிக்கினர். அரசு அலுவலகங்களில் லஞ்சம் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஒரே நாளில் 13 வயது குழந்தை உட்பட 7 பேரை கடித்து குதறிய தெருநாய். நாய்களுக்கு கருத்தடை செய்ய கோடிக்கணக்கில் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என மக்கள் கேள்வி. கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் தென்னை உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதால் இளநீர் விலை உயரும் அபாயம் இருப்பதாக தகவல். திராவிட மாடல் அரசு தென்னை விவசாயிகளின் தேவைகளை நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை.
ஈரோடு மாவட்டத்தில் கட்சி மாறி வந்தவருக்கு திமுக தலைமை மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்ததால் வெடிக்கும் உட்கட்சி மோதல். பெருந்துறை ஒன்றிய திமுக செயலாளர் ராஜினாமா செய்த நிலையில் பலர் அக்கட்சியில் இருந்து வெளியேற உள்ளதாக தகவல். மரக்கன்றுகளை நட்டு வனப்பரப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் தமிழகம் பின்தங்கி இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் தகவல். கனிமவள கொள்ளையை தடுக்காத ஸ்டாலின் அரசு வனப்பகுதியை அதிகரிப்பதில் எப்படி கவனம் செலுத்தும் என மக்கள் விமர்சனம். 2014-15 ஆண்டு காலத்தில் உலகளவில் ஜவுளி ஏற்றுமதியில் 2ஆம் இடத்தில் இருந்த இந்தியா 2024ஆம் ஆண்டில் 6வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பல்வேறு வரி மற்றும் கட்டணங்களால் தொழில்துறை நசுக்கப்பட்டு வருவது இதன் மூலம் அம்பலமாகி இருப்பதாக மக்கள் விமர்சனம். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்த நிலையில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விற்பனை நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல். அதிகப்படியான டிக்கெட் விற்பனை செய்து உயிர்களை காவு வாங்கிய மைனாரிட்டி பாஜகவின் ரயில்வே நிர்வாகம் தலைக்கு மேல் வெள்ளம் போன பிறகு சங்கரா என்பதைப் போல நடவடிக்கை எடுப்பதாக மக்கள் விமர்சனம்.